தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் அமைப்பின் சார்பில் மதுரையில் போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் என்னென்ன, முழு கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் அமைப்பின் சார்பிலே மதுரையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பிலே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்டபொம்மன் சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஏராளமான தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை சரி செய்திட வேண்டும், அதே போன்று அரசாணை 243 உடனடியாக ரத்து செய்திட வேண்டும், தணிக்கை தடைகளை நீக்க வேண்டும், பென்ஷனுக்கும் ஊக்க ஊதியத்திற்கும் தடை உள்ளிட்டவைகளை நீக்க வேண்டும் என்பன 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்றது. தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றிருந்தாலும் அதன் ஒரு பகுதியாகத்தான் மதுரை கட்டபொம்மன் சிலை அருகே இந்த போராட்டமானது நடைபெற்றது. தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பிய நிலையில மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கோரிப்பாளையம் செல்லும் சாலையிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். அவர்கள் ரயில் நிலையத்தை நோக்கி சாலைமறியல் போராட்டத்துக்கு செல்ல முயன்றதனால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதன் ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டியன் கூறுகையில், ஆசிரியர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இந்த காலம் சென்றுவிட்டு எதிராக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. கலைஞர் கொடுத்து ஆளும் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினை பறிக்கிறார், கலைஞர் கொடுத்த திட்டங்களை எல்லாம் இவர் பறிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். தொடர்ந்து எங்களது கோரிக்கையில் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, நாளையும் இதே போன்ற ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. தொடர் மறியல் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதே போன்று நாளையும் இதே இடத்தில் ஒரு சாலைமறியல் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது போக்குவரத்து சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். தமிழகத்திலே தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டு இயக்கங்களுடைய மாவட்ட அளவிலான மறியல் போராட்டம் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளிலே முயற்சித்தும் பல்வேறு முன்கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு காணாத நிலையில் இருந்த காரணத்தினாலே மீண்டும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்ட களத்திற்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறது. கடந்த கால் நூற்றாண்டாக சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையை வைத்து தமிழக அரசு இன்று வரை அதற்கான எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கப்படாத நிலை தொடர்கிறது. குழுக்களை அமைத்து கொண்டு மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தொடக்க நிலையில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் பழைய நிலையிலே பணி மாறுதல்கள், பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல கடந்த 2009 முதல் பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் மத்திய அரசு பள்ளிகளுக்கு இணையான ஊதியத்தை இந்த அரசு கொடுத்து வந்தது. கலைஞர் கொடுத்தார், ஸ்டாலின் அவர்கள் பறித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை களைவதற்கு ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த டிட்டோ ஜாக் அமைப்பானது பல்வேறு போராட்ட களங்களை அமைத்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இன்றும் நாளையும் தொடர் மறியல் நடத்தி இருக்கிறோம். அதே போல அடுத்த கட்டமாக சென்னை கோட்டை முற்றுகையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவாக இருந்த காலம் மாறி அரசுக்கு எதிராக மாறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த அரசு மிக விரைவில் புரிந்து கொள்ள வேண்டுமா இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.